வணக்கம் மக்களே. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் விகிதம் விகிதாச்சாரத்தில் உள்ள பார்ட் 16 வீடியோ தான் பார்க்க போறோம். சரிங்களா? இன்னைக்கு வருமானம் தொடர்ந்து வரக்கூடிய கணக்குகள்லாம் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் தெளிவா புரியும். சரி, வாங்க கணக்குள்ள போயிடலாம். இன் எ ஃபேமிலி the amount spent in a month for buying provisions and vegetables are in the ratio 3:2. If the allotted amount is 4,000, then what will be the amount spent for provisions and vegetables ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு குடும்பத்தில் மாத செலவுகளில் மளிகைக்கும் காய்கறிக்கும் ஆகும் செலவுகளின் விகிதம் 3:2. இவை இரண்டிற்கும் ஒரு மாதத்திற்கு 4000 ஒதுக்கப்பட்டால் மளிகை காய்கறி ஆகியவற்றிற்காகும் செலவுகளை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கணக்கு. 6th நியூ புக்ல உள்ள கேள்வி மற்றும் 2022 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களாங்க? என்ன சொல்லிட்டாங்க? ஒரு குடும்பத்துல மாத செலவு, சரிங்களா, மாத செலவு எதற்காக ஆகும் மாத செலவு? மளிகைக்கும் காய்கறிக்கும் ஆகும் மாத செலவை விகிதத்துல கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்போ என்ன விகிதத்துல செலவு பண்றாங்களா? இது மளிகை, இது காய்கறி. சரிங்களா? அப்போ மளிகைக்கும் காய்கறிக்கும் எவ்வளவு செலவாகுதான் அதை விகிதத்துல கொடுத்துருக்காங்க. என்னன்னு கொடுத்துருக்காங்க? 3:2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, இருக்கட்டும். அப்போ ஒரு மாசத்துக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்களா? 4000 ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. சரிங்களா? அப்போ மளிகைக்கும் காய்கறிக்கும் ஒரு குடும்பத்துல ஒரு மாதத்துக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்க? 4000 ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. சரி, அத எவ்வளவு செலவாயிருக்கு? மளிகைக்கு எவ்வளவு செலவாயிருக்கு, காய்கறிக்கு எவ்வளவு செலவாயிருக்குங்கிறத கொடுக்கல. அதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும்ங்கிறத சொல்லியிருக்காங்க. அதை விகிதத்துல கொடுத்துட்டாங்க. சரிங்களா? 4000 ரூபாய் செலவு பண்றாங்க, ஆனா அந்த செலவு எப்படி ஆயிருக்கு அப்படிங்கறத விகிதத்துல கொடுத்திருக்காங்க. சரிங்களா? நம்ம மளிகைக்கு எவ்வளவு தனியா செலவாயிருக்கு, காய்கறிக்கு எவ்வளவு தனியா செலவாயிருக்கு அப்படிங்கறது தான் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? சரி, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்களேன், என்ன பண்ணிருக்காங்க? மளிகைக்கும் காய்கறிக்கும் 4000 ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. சரிங்களா? இதான கான்செப்ட். சரி, 4000 ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. அப்போ மளிகைக்கு 3 பங்கு செலவிடுறாங்க. சரிங்களா? மளிகைக்கு அந்த ஒதுக்கப்பட்ட 4000ல இருந்து மளிகை ஜாமானுக்கு என்ன பண்றாங்க? 3 பங்கு ஒதுக்குறாங்க. காய்கறிக்கு 2 பங்கு செலவிடுறாங்க. சரிங்களா? அப்போ 3 + 2 எத்தனைங்க? 5. சரிங்களா? அப்போ இந்த 4000 அப்படிங்கிறது 5 பங்கு. சரிங்களா? அந்த 4000ல இருந்துதான் 4000 ஆகிய அந்த 5 பங்குல இருந்துதான் 3 பங்கு மளிகைக்கும் 2 பங்கு காய்கறிக்கும் அப்படிங்கறத மறந்துடக்கூடாது. சரிங்களா? இது ஒரு ரொம்ப முக்கியமான கான்செப்ட். சரிங்களா? இதை வச்சு நம்ம நிறைய சம் சால்வ் பண்ணுவோம். அதனால இது நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? 4000 ஒதுக்கி இருக்காங்க. அந்த 4000 அப்படிங்கிறது 5 பங்கு. அந்த 5 பங்குல இருந்தா 3 பங்கு மளிகைக்கு, 2 பங்கு காய்கறிக்கு அப்படிங்கறத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? சரி, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணி, அதாவது பாக்ஸ் மெத்தட், அதாவது நேர்விகிதம் எதிர்விகிதம் கான்செப்ட் படி சால்வ் பண்ணி கொண்டு வர போறோம். சரிங்களா? என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல மளிகைக்கானது கண்டுபிடிச்சிருமா? சரி, இங்க நான் பங்குகளை எழுதிக்கிறேன், இங்க செலவுகளை எழுதிக்கிறேன். சரிங்களா? சரி, அப்போ 5 பங்கு. சரிங்களா? 5 பங்கு எவ்வளோ? 4000 ரூபாய். சரிங்களா? 5 பங்கு அப்படிங்கிறது 4000 ரூபாய். நம்ம முதல்ல மளிகைக்கானது கண்டுபிடிக்க போறோம். மளிகைக்கானது 3 பங்கு. சரிங்களா? அப்போ 5 பங்கு 4000 அப்படின்னா 3 பங்கு எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? அப்போ இங்க பாருங்களேன், 5 பங்காக இருக்கையில 4000 ரூபாயாக இருந்திருக்கு. அப்போ 3 பங்கு. சரிங்களா? 5 பங்குல இருந்து 3 பங்கா குறைஞ்சிருக்கு. அப்போ 5 பங்காக இருக்கையில 4000 ரூபாய். அப்போ 3 பங்காக இருக்கையில காசு கொஞ்சம் கம்மியாகும். சரிங்களா? அப்போ இந்த பக்கமே என்ன ஆகுது? 5ல இருந்து 3 பங்காக குறையுது. இங்கேயும் 4000ல இருந்து கொஞ்சம் அமௌண்ட் என்ன ஆகும்? குறையும். சரிங்களா? அப்போ 2 பக்கமே சேமா குறைஞ்சிருக்கிறதுனால இது நேர் விகிதம். ஒரு பக்கம் கூடி ஒரு பக்கம் குறைஞ்சாதான் எதிர் விகிதம். சரிங்களா? இது 2 பக்கமே குறைஞ்சிருக்கிறதுனால நேர் விகிதம். 2 பக்கமே கூடினாலும் 2 பக்கமே குறைஞ்சாலும் சேமா, கூடினாலும் குறைஞ்சாலும் அது நேர் விகிதம். சரிங்களா? அப்போ இது 2 பக்கமே சேமா குறைஞ்சிருக்கு. அப்போ இது நேர் விகிதம். சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணி சால்வ் பண்ணணும். அப்போ 5x, சரிங்களா, ஈக்குவல் டு 4000 இன்ட்டு 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ எக்ஸ் தான் நம்மளுக்கு தேவை. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4000 இன்ட்டு 3. 5 வலது பக்கம் கொண்டு போய் டிவைட் போகும். சரிங்களா? சரி, அப்போ 4 5 5, இங்க 8 5 40, 2 0 அப்படி போட்டுக்கோங்க. அப்போ 800 இன்ட்டு 3 இருக்கு. அப்போ 8 3 24, 2 0. சரிங்களா? அப்போ 2400 ரூபாய் என்ன பண்றாங்களா? அவங்க மளிகைக்கு செலவிடுறாங்களா? சரிங்களா? மளிகைக்கு 2400 ரூபாய் செலவிடுறாங்க. சரிங்களா? காய்கறிக்கான இப்போ காய்கறிக்கான செலவை கண்டுபிடிக்க போறோம். இதை 2 மெத்தட்ல கண்டுபிடிக்கலாம். ரெண்டுமே சொல்லி தரேன், உங்களுக்கு எது ஈஸியோ அதை சால்வ் பண்ணிக்கோங்க. சரிங்களாங்க? இங்க பாருங்களேன், இங்க திரும்ப கிராஸ் மல்டிபிளிகேஷன் படியே சால்வ் பண்ணிக்கலாம். முதல்ல பங்கு எழுதிக்கிறேன், செலவு எழுதிக்கிறேன். 5 பங்காக இருக்கையில 4000 ரூபாய். சரிங்களா?
அப்போ 2 பங்கான காய்கறிக்கான செலவை கண்டுபிடிக்க போறோம். அப்ப 2 பங்காக இருக்கையில எவ்வளவு அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? அப்ப திரும்ப என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இங்க என்னதான் செஞ்சிருக்கு, 2 பக்கமும் குறைஞ்சிருக்கு. சரிங்களா? அப்போ என்ன பண்ணிருக்கோம், 5x = 2 × 4000 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கும். அப்போ x அதாவது x மட்டும் இடது பக்கம் இருக்கட்டும், 5 வலது பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா அப்ப x = 2 × 4000, 5 வலது பக்கம் போகல டிவைடுக்கு போகும். சரிங்களா? அப்போ 4 5 5, இங்க 8 5 40, அப்போ 800 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. 2 × 800 1600. சரிங்களா? அப்போ இங்க அதாவது x = 1600. அப்போ மளிகைக்கான செலவு 2400 ரூபாய், காய்கறிக்கான செலவு 1600 ரூபாய். ஆப்ஷன் ஏ தான் சரி. சரிங்களா? இன்னொரு மெத்தட்னு சொன்னீங்களா, அது என்னதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அவங்க क्वेश्चनல என்ன கொடுத்திருந்தாங்க, மொத்தம் 2 இடத்துக்கு செலவு பண்றோம்ப்பா, ஒன்னு மளிகைக்கு இன்னொன்னு காய்கறிக்கு. ஒரு மாசத்துக்கு மளிகைக்கும் காய்கறிக்கும் நாங்க 4000 ரூபாய் செலவு பண்றோம்ங்கறத தெளிவாவே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அதுல 3 பங்கு என்ன பண்றாங்க, அந்த 4000ல தான் 3 பங்கு என்ன பண்றாங்க, மளிகைக்கும் 2 பங்கு காய்கறிக்கும் அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க. அப்போ அந்த 4000ல இருந்து 2 இடத்துக்கு மட்டும் தான் என்ன பண்றாங்க, செலவு பண்றாங்க. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம், முதல்ல கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட்ல, அதாவது நேர் விகிதம் எதிர் விகிதம் படி முதல்ல மளிகைக்குள்ளத கண்டுபிடிச்சிருவோம். சரிங்களா? 2400 ரூபாய் அப்படிங்கறத எப்பவும் போல கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? சரி, கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இந்த 4000ல 2400 ரூபாய் மளிகை ஜாமானுக்கு செலவு பண்ணிட்டாங்க அப்படின்னா மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, காய்கறிக்கு தான் செலவு பண்ணுவாங்க. சரிங்களா? அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்போ 4000ல 2400 போச்சுன்னா 1600, வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? அப்போ 4000 அதாவது ஒரு இதோட செலவை கண்டுபிடிச்சிடணும். சரிங்களா? இங்க என்ன பண்ணிட்டோம், முதல்ல மளிகையோட செலவை கண்டுபிடிச்சிட்டு அதுல என்னது வருதோ அத 4000ல கழிச்சிட்டு அப்படின்னா திரும்ப நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், அந்த காய்கறிக்கான மிச்ச செலவு கிடைச்சிரும். சரிங்களா? நான் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்ப ரெண்டாவது மெத்தட் பண்றதுக்கு என்ன பண்ணும், 4000ல இருந்து நம்மளுக்கு ஒரு இதுக்கு என்ன ஆயிருக்கும். சரிங்களா? ஒரு இதுக்கு என்ன செலவாயிருக்கும், இங்க நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2400 ரூபாய் மளிகை ஜாமானுக்கு ஆயிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப 4000ல இருந்து 2400 கழிச்சிட்டோம் அப்படின்னா திரும்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1200 ரூபாய் கிடைக்கும். சரிங்களா? அப்ப 4000ல 2400 ரூபாய் மளிகை ஜாமானுக்கு செலவு பண்ணிருந்தாங்க அப்படின்னா மிச்சத்தை என்ன பண்ணிருப்பாங்க, காய்கறிக்கு செலவு பண்ணிருப்பாங்க. அந்த மிச்சம் தான் 1600. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரிங்களா? சரி, பார்த்த கணக்கு போயிடலாமா? இந்த 2 மெத்தட்ல எப்படினாலும் சால்வ் பண்ணிக்கோங்க. A sum of money is distributed among A, B, C, D in the proportion 5:2:4:3. If C gets 1000 more than D, what's B share அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது A, B, C, D என்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை 5:2:4:3 என்ற விகிதத்தில் பங்கிடுகின்றனர். இதில் C என்பவர் D ஐ விட 1000 அதிகம் பெறுகிறார் எனில் B இன் பங்கு யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான கணக்கு. 2021 டென்த் எக்ஸாம்ல கேட்கப்பட கேள்வி. சரிங்களாங்க? என்ன கொடுத்திருக்காங்க கொஸ்டின்ல, A, B, C, D ன்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் இருக்காங்களா, அவங்க என்ன பண்றாங்க, ஒரு குறிப்பிட்ட தொகையை 5 எழுதிக்கிட்டுமா, A, B, C, D அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, ஒரு குறிப்பிட்ட தொகையை பங்கு வச்சுக்கிறாங்க. சரிங்களா? பங்கிடுறாங்க. சரிங்களா? எப்படி, ஒரே ஒரு தொகை தான். சரிங்களா? அதை எப்படி பங்கிடுறாங்கன்னா 5:2:4:3 அப்படிங்கிற விகிதத்துல 4 பேரும் என்ன போட்டிருக்காங்க, பங்கு போட்டிருக்காங்க. சரிங்களா? அதுல C அப்படிங்கிறவர், சரிங்களா, இது முடிஞ்சிருச்சு. இங்க வரைக்கும் வாக்கியம் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? சரி, அதுல C என்பவர் D ஐ விட 1000 அதிகம் பெறுகிறார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போ C அப்படிங்கிறவர் என்ன பண்ணிருக்காரு, D ஐ காட்டிலும் 1000 ரூபாய் அதிகமா பெறுறாரு. சரிங்களா? ஏனில் B இன் பங்கு யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? B இன் பங்கை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதுதான் கண்டுபிடிக்க வேண்டியது. ஒரு இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராவா கொடுத்துட்டாங்க. என்ன பண்றாராம், C அப்படிங்கிறவரு D ஐ காட்டிலும் 1000 ரூபாய் அதிகமா சம்பளம் வாங்குறாராம். சரிங்களா? நல்லா புரிஞ்சிருச்சா? C என்ன பண்றாரு, D ஐ விட 1000 ரூபாய் அதிகமா வாங்குறாரு. அப்போ D பெற சம்பளத்து கூட 1000 கூட்டிட்டோம் அப்படின்னா அதுதான் என்னவாக இருக்கும், C யோட சம்பளமா இருக்கும். புரிஞ்சிருச்சா? நல்லா பாருங்க. C என்பவர் D ஐ காட்டிலும் 1000 ரூபாய் அதிகம் பெறுகிறார். அதுதான் நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணிருக்கேன். சரிங்களா? சரி, இருக்கட்டும். அப்போ இந்த D நான் இடது பக்கம் கொண்டு போயிடுறேங்க. அப்போ C மைனஸ் D ஈக்குவல் என்ன கிடைச்சிருச்சு, எனக்கு 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருச்சு. சரிங்களா? சரி, இருந்துட்டு போட்டுமே, நம்மளுக்கு B யோட பங்கு தான் தேவை. சரிங்களா? அப்போ இங்க பாருங்க, நம்மளுக்கு விகிதத்துல என்னங்க இருக்கு, விகிதத்துல கொடுத்துக்கக்கூடிய அந்த C யோட பங்கு என்ன, D யோட பங்கு என்னன்னு பாருங்க. சரிங்களா? C யோட பங்கு என்னவாக இருக்கு, 4 பங்காக இருக்கு. சரிங்களா? D யோட பங்கு என்னவாக இருக்கு, 3 பங்காக இருக்கு. சரிங்களா? அப்போ C யோட பங்கு போடுங்க 4 மைனஸ் D யோட பங்கு எத்தனை, 3. சரிங்களா? அப்போ 4 மைனஸ் 3 எத்தனை, 1. சரிங்களா? அப்போ
ஒரு பங்கு தான் என்ன 1000 ரூபாய் சரிங்களா. அப்போ பங்குகள் சரிங்களா, 4 பங்கு சி பெறாரு, 3 பங்கு டி பெறுதாரு. அப்போ 4ல இருந்து 3 கழிச்சிட்டோம் அப்படின்னா என்னது 1. அந்த 1 தான் என்னது எனக்கு 1000 சரிங்களா. ஒரு பங்கு தான் எனக்கு எவ்வளவு 1000 ரூபாய் சரிங்களா. புரிஞ்சிருச்சா? அப்போ ஒரு பங்கு எனக்கு 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும், பியோட அந்த பங்கு என்ன சரிங்களா, ரூபாய் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அப்போ பியோட தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பியோட பங்கு எனக்கு இங்க என்னது 2 சரிங்களா. அப்போ அந்த பியோட காசு என்ன சரிங்களா, பி பெற்ற அந்த பங்கு என்ன அப்படிங்கறத நான் கண்டுபிடிக்க போறேன். அப்போ ஒரு பங்காக இருக்கையில 1000 ரூபாய் அப்படின்னா 2 பங்காக இருக்கையில என்ன அப்படிங்கறத நான் கண்டுபிடிக்க போறேன். நேர்விகிதம் எதிர்விகிதம் கான்செப்ட் தான் கண்டுபிடிக்க போறேன் சரிங்களா. சரி இருக்கட்டும். அப்போ ஒரு பங்காக இருக்கையில 1000 ரூபாய் அப்படின்னா 2 பங்காக இருக்கையில என்ன ஆகும், காசு கூடும் சரிங்களா. அப்ப 2 பக்கம் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகும். அப்ப என்ன பண்ணும், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும். அப்போ 1 × x = 2 × 1000 எவ்வளவு 2000 ரூபாய் சரிங்களா. அப்போ பி எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு, அதாவது அந்த தொகையில பி எவ்வளவு பிரிச்சிருக்காரு, அதாவது பிக்கு பிரிச்சு கொடுக்கப்பட்ட தொகை எவ்வளவு 2000 ரூபாய். ஆப்ஷன் சி தான் சரிங்களா. கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணுங்க சரிங்களா. அடுத்த கணக்கு போயிடலாமா. என்ன கொடுத்திருக்காங்க, the ratio of the income and to the expenditure of a family is 7:6. if the income is 21,000 then the savings is கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு குடும்பத்தின் வரவுக்கும் செலவுக்கும் இடையே உள்ள விகிதம் 7:6 மற்றும் வரவு 21,000 எனில் சேமிப்பை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு. 2022 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட கேள்வி சரிங்களாங்க. இந்த கணக்குக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப்பை உங்களுக்கு நான் சொல்லி தரேன் சரிங்களா. பாருங்க, வரவு சரிங்களா, வரவுனா என்னது, இன்கம். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு மாசத்துக்கு 21,000 மேல பார்த்தா அந்த கொஸ்டினோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கிடுவோமே, 21,000 சம்பளம் வாங்குறாரு சரிங்களா. அதுதான் என்னது வரவு. நம்மளுக்கு ஒரு மாதத்திற்கான வரவு நம்மளுக்கு எவ்வளவு வருது சரிங்களா, 21,000 சம்பளம் வாங்குறது தான் எனது வரவு சரிங்களா, இன்கம் சரிங்களா. சரி, வரவு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒண்ணு வந்துச்சுன்னு வைங்களேன், ஒண்ணு செலவு பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா சேமிப்போம் சரிங்களா. இப்ப 21,000 வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், ஒரு 1000 ரூபாய் சேமிப்பேன், ஒரு 20,000 என்ன பண்ணுவேன் செலவு பண்ணுவேன் சரிங்களா. அப்போ அந்த 21,000த்துல நான் 20,000 என்ன பண்றேன் செலவு பண்றேன், 1000 சேமிக்கிறேன் சரிங்களா. அப்போ செலவையும் அந்த சேமிப்பையும் கூட்டுனா எனக்கு வரவு கிடைக்குமா கிடைக்காதா சரிங்களா. அதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. வரவுனா என்னது, செலவு மற்றும் சேமிப்பு ஆகியவற்றின் கூடுதல் தான் என்னது வரவு சரிங்களா. அப்போ செலவையும் சேமிப்பையும் கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், வரவு கிடைச்சிரும் சரிங்களா. இங்கிலீஷ்ல இன்கம் சரிங்களா. வரவுனா என்னது, இன்கம் ஈக்குவல் டு செலவுனா எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் சேமிப்புனா சேவிங்ஸ் சரிங்களா. அப்போ இன்கம் அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் சேவிங் தான் என்னது இன்கம் சரிங்களா. அப்போ வரவுனா என்னது, செலவு மற்றும் சேமிப்பின் கூடுதல் தான் என்னது நம்மளுக்கு வரவு சரிங்களா. சரி இருக்கட்டும், இதை நல்லா ஞாபகம். சரி, இப்ப மேல இருக்கக்கூடிய கணக்கு பாத்துக்கலாம். இதே ஒருவேளை நம்மளுக்கு செலவையும் சேமிப்பையும் கொடுத்துட்டு வரவை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணும், செலவையும் சேமிப்பையும் கூட்டா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், வரவு கிடைச்சிரும் சரிங்களா. இதே ஒருவேளை வரவையும் சேமிப்பையும் கொடுத்துட்டு செலவு என்ன அப்படிங்கறத காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா என்ன பண்ணும், இந்த சேமிப்பை இடது பக்கம் கொண்டு வருவோம். அப்ப என்ன ஆகும், வரவு மைனஸ் சேமிப்புன்னு ஆகும் சரிங்களா. அப்போ அதாவது வரவுல இருந்து சேமிப்பை கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு செலவு கிடைச்சிரும் சரிங்களா. இதே ஒருவேளை வரவையும் செலவையும் கொடுத்துட்டு சேமிப்பை கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணும், வரவுல இருந்து செலவை கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், சேமிப்பு கிடைச்சிரும் சரிங்களா. இந்த மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணணும். சரி, மேல இருக்கக்கூடிய சம்ம கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. சம்ல சால்வ் பண்ணிடலாம். என்ன கொடுத்திருக்காங்க, கொடுத்திருக்கதை அப்படி எழுதிக்கலாம். ஒரு குடும்பத்தின் வரவுக்கும் செலவுக்கும் இடையே உள்ள விகிதத்தை கொடுத்துட்டாங்க சரிங்களா. இது வரவு, இது செலவு. சரி இருக்கட்டும். ஒரு குடும்பத்துல வரவுக்கும் செலவுக்கும் உள்ள இடையே உள்ள விகிதம் கொடுத்துட்டாங்க. என்னவாக இருக்குதான், 7:6 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சரிங்களா. சரி இருக்கட்டும். மற்றும் வரவு என்னவாக இருக்குதா, இந்த குடும்பத்துல வரவு என்னவாக இருக்குதா, 21,000 இருக்குதா சரிங்களா. சரி இருந்துட்டு போட்டோம். எனில் சேமிப்பினை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. இதுதான் கேள்வி. சரி, கீழே நம்ம ஒரு எக்ஸ்பிரஷன் பார்த்தோம். என்ன பார்த்தோம், இன்கம் ஈக்குவல் டு இன்னும் எழுதிக்கிட்டுமா, இன்கம் ஈக்குவல் டு சேவிங்ஸ் பிளஸ் எக்ஸ்பெண்டிச்சர் சரிங்களா. புரிஞ்சுக்கோங்க, நான் ஸ்மாலா எழுதிருக்கேன் சரிங்களா. வரவு மற்றும் செலவினுடைய விகிதம் என்னவாக இருக்குது, 7:6 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நம்மளுக்கு என்னதான் தேவை,
சேமிப்பு தான் தேவை சரிங்களா. அப்போ வரவுல இருந்து செலவு கழிச்சா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், சேமிப்பு கிடைச்சிரும். இங்க நம்மளுக்கு பங்குகளை தான் கொடுத்திருக்காங்க சரிங்களா, ரேஷியோல தான் கொடுத்திருக்காங்க, பங்குகளை தான் கொடுத்திருக்காங்க. அப்போ வரவோட பங்குல இருந்து செலவோட பங்கு நான் கழிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிரும், சேமிப்போட பங்கு கிடைச்சிருமா, அதாங்க பண்ண போறேன் சரிங்களா. அப்ப வரவுனா என்னது, இன்கம் சரிங்களா. இன்கம் இங்க 7 சரிங்களா, அதாவது அந்த விகிதத்துல உள்ளது எழுதியிருக்கேன் சரிங்களா, வேற ஒண்ணு இல்ல. அப்போ சேவிங் அதாவது சேமிப்பு தான் நம்ம என்ன பண்ண போறோம், கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. எக்ஸ்பெண்டிச்சர் என்ன 6 சரிங்களா. அப்போ 7 - 6 எத்தனை 1 சரிங்களா. அப்போ சேவிங்ஸ் என்னவாக இருக்குது, ஒரு பங்கு சரிங்களா, ஒரு பங்கு தான் என்னவாக இருக்குது, சேவிங்கா இருக்குது சரிங்களா, சேமிப்பாக இருக்குது சரிங்களா. சரி இருக்கட்டும். சேமிப்பு ஒரு பங்கு அப்படின்னா இங்க பாருங்களேன், வரவு அவங்களே கொஸ்டின் என்ன கொடுத்துட்டாங்க, வரவினுடைய பங்கு என்னன்னு கொடுத்துட்டாங்க, 7 பங்குன்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா. அப்போ வரவு எவ்வளவு 21,000 ரூபாய். அப்ப இங்க பங்கு எழுதிக்கிறேன், இங்க காசு எழுதிக்கிறேன் சரிங்களா, இங்க ரூபாயை எழுதிக்கிறேன். சரி இருக்கட்டும். இங்க 7 பங்காக இருக்கையில 21,000 ரூபாய் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியணும், சேமிப்பு என்னன்னு தெரியணும். சேமிப்பு எவ்வளவு, ஒரு பங்கு சரிங்களா. அப்போ 7 பங்கு 21,000 அப்படின்னா ஒரு பங்கு என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம். இங்க என்னாவது 7ல இருந்து 1ஆக குறையுது சரிங்களா. அப்போ 7 பங்காக இருக்க 21,000 அப்படின்னா ஒரு பங்காக இருக்க என்ன காசு குறையும் சரிங்களா. சரி அப்ப இது நேர் விகிதம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடலாம். பண்ணோம் அப்படின்னா 7x = 1 × 21,000 21,000 சரிங்களா. அப்ப x தான் நமக்கு தேவை. x = 21,000, அதாவது 7 வந்து வலது பக்கம் போகல டிவைடுக்கு போயிடும் சரிங்களா. அப்போ 1 7 7, இங்க 3 7 21, 3 சேர அப்படி போட்டுக்கலாம். அப்போ நம்மளுக்கு அதாவது ஒரு மாதத்திற்கான சேமிப்பு சரிங்களா, சேமிப்பு என்னவாக இருக்குது, 3,000 ரூபாயாக இருக்குது. ஆப்ஷன்ல இருக்கா, ஆப்ஷன் சி தான் சரிங்களா. புரிஞ்சிருக்கும் நம்புறேங்க. சரி பார்த்த கணக்கு போயிடலாமா. The ratio of expenditure and saving in a family is 5:3. If the expenditure is 3,500, what is the savings ன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஒரு குடும்பத்தின் செலவு மற்றும் சேமிப்புகளின் விகிதம் 5:3. செலவு 3,500 எனில் சேமிப்பு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான கணக்கு, 2022 TNPSC எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. இது உங்களுக்கு ஹோம்வொர்க் சரிங்களா. இது ரொம்ப ஈஸி தான். ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு குடும்பத்தோட செலவையும் சேமிப்பையும் கொடுத்துட்டாங்க சரிங்களா. 5:3 அப்படிங்கறத கொடுத்துட்டாங்க. செலவு 3,500 ரூபாய் அப்படின்னா சேமிப்பு என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க சரிங்களா. ரொம்ப ஈஸி தான் சரிங்களா. 5 பங்கு எவ்வளவு செலவு சரிங்களா, 5 பங்கு எவ்வளவு 3,500 ரூபாய் அப்படின்னா 3 பங்கு எவ்வளவு அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறீங்க. ரொம்ப ஈஸி தான் சரிங்களா. 5 பங்கு 3,500 எடுத்துக்கணும், 3 பங்கு எவ்வளவு அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறீங்க சரிங்களா. இதை என்ன பண்ணும், நேர் விகிதம் எதிர் விகிதம் கான்செப்ட் தான் சால்வ் பண்ணும் சரிங்களா. ரொம்ப ஈஸி தான். சால்வ் பண்ணிட்டு ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க, ஹோம்வொர்க். சரி அடுத்த கணக்கு போயிடலாமா. Ruben and Krishnan divides 1,250 in the ratio 2:3. The share of each are, அதாவது ரூபனும் கிருஷ்ணனும் ரூபாய் 1,250 2:3 என்ற விகிதத்தில் பிரித்து கொண்டார். ஒவ்வொருவரின் பங்கு தொகையானது யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு, 2018 TNPSC எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களாங்க. சரி என்ன கொடுத்துட்டாங்க, ரூபன் கிருஷ்ணன் 2 பேர் இருக்கிறாங்க சரிங்களாங்க. அவங்க என்ன பண்றாங்களா, 1,250 ரூபாய 2:3 அப்படிங்கிற விகிதத்துல பிரிக்கிறாங்களா சரிங்களா. சரி மொத்த தொகை 1,250 ரூபாய் சரிங்களா. ரூபனும் கிருஷ்ணனும் என்ன பண்றாங்க, 2:3 அப்படிங்கிற விகிதத்துல பிரிக்கிறாங்க சரிங்களா. அப்போ ஒவ்வொருத்தரோட அந்த 1,250 ரூபாயில ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு காசு கிடைச்சிருக்கும், எவ்வளவு தொகை கிடைச்சிருக்கும் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க சரிங்களா. கொஸ்டின் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்போ 2 + 3 எத்தனைங்க, 5 பங்கு சரிங்களா. அப்போ இது ரெண்டத்தோட கூடுதல் 5 பங்கு அப்படிங்கிறது 1,250 சரிங்களா. அந்த 5 பங்குல இருந்துதான் 2 பங்கு யாருக்கு, ரூபனுக்கு, 3 பங்கு கிருஷ்ணனுக்கு. நல்ல புரியும் நம்புறேன் சரிங்களா. இருக்கட்டும். அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், 2 பேர்த்துக்கும் தனித்தனியா ஒவ்வொருத்தரோட பங்கு தொகை என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். சரி நம்மளுக்கு தெரிஞ்சது தானே, ஈஸி தானே, கண்டுபிடிச்சிடலாமா. இங்க நான் பங்கு எழுதிக்கிறேன், இங்க நான் தொகை எழுதிக்கிறேன் சரிங்களா, ரூபாய் எழுதிக்கிறேன். சரி 5 பங்காக இருக்கையில 1,250 அப்படின்னா 2 பங்காக இருக்கையில தொகை என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம். இங்க 5 பங்குல இருந்து 2 பங்கா குறைஞ்சிருக்கு. 5 பங்காக இருக்கையில 1,250 அப்படின்னா 2 பங்காக இருக்கையில என்ன செய்யும், இங்க காசும் குறையதான் செய்யும். அப்ப 2 பக்கம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 5x = 2 × 1,250. அப்போ x தான் நமக்கு தேவை. அப்ப x = 2 × 1,250 டிவைடு கீழே 5 போயிடும் சரிங்களா. மல்டிப்ளிகேஷன்ல இருக்குது, வலது பக்கம் போயில டிவைடுக்கு போயிடும். அப்போ 4 5 5, இங்கேயும் 2 5 10, 2 இருக்கும், 25 இருக்கும், 5 × 5 25, 0 அப்படி போட்டுக்கலாம். அப்போ
அப்போ 2 into 25 எத்தனைங்க 50 சரிங்களா 50 கூட அந்த சைவரை எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும் அப்ப 500 சரிங்களா அப்போ x ஈக்குவல் டு எவ்வளோ 500 ரூபாய் சரிங்களா அப்போ ரூபனுக்கு கிடைச்ச தொகை என்னது 500 ரூபாய் சரிங்களா சரி அப்போ இதுல இருந்து ஈஸியாவே நம்ம என்ன பண்ணிடலாம் அந்த கிருஷ்ணனுக்கு கிடைச்ச தொகையும் கண்டுபிடிச்சலாம் சரிங்களா அப்போ 1250 ரூபாயில 500 ரூபாய் யாருக்கு ரூபனுக்கு அப்படின்னா மிச்சம் இருக்க எல்லா தொகையும் யாருக்காதான் இருக்கும் கிருஷ்ணனுக்கா தான் இருக்கும் சரிங்களா அப்போ 1250 ரூபாயில இருந்து நான் 500 ரூபாயை கழிச்சிட்டோம்னா மிச்சம் இருக்கிற தொகை எல்லாம் யாருக்கு தான் கிருஷ்ணனுக்கு தான் சரிங்களா அப்ப 1250 இருந்து 500 கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 750 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா அப்ப 750 ரூபாய் யாருக்கு நம்ம கிருஷ்ணனுக்கு ஆப்ஷன் ஏ தான் சரிங்களா வேணா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிராஸ் மல்டிபிகேஷன்ல சால்வ் பண்ணி நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ஆன்சரை கொண்டு வந்துக்கலாம் சரி அடுத்த எனக்கு போயிடலாம் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க if 1600 is divided among a and b in the ratio 3:5 b share is அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க மேல ரெண்டு பேர் சரிங்களா அதாவது ரூபனையும் கிருஷ்ணனையும் கொடுத்துட்டாங்க ரெண்டு பேர் என்ன தொகையை பெற்றிருக்காங்க அப்படிங்கறத கேட்டாங்க இங்க b யோட பங்கு மட்டும் என்ன அப்படிங்கறதையும் கேட்டாங்க சரிங்களா b க்கு மட்டும் தனியா கேட்பாங்க a க்கு மட்டும் கொடுத்து அதாவது ஒரு தொகையை கொடுத்துட்டு ரெண்டு அந்த தொகையை ரெண்டு பேர் பிரிச்சுக்கிறாங்கப்பா a b ரெண்டு பேர் பிரிச்சுக்கிறாங்க அந்த தொகை a வோட பங்கு என்னங்கறத தனியா கேட்பாங்க அப்படி இல்ல b யோட பங்கு என்ன அப்படிங்கறத தனியா கேட்பாங்க அப்படி இல்ல b a ரெண்டு பேரும் பெற்ற பங்கு என்ன அப்படிங்கறத क्वेश्चनல ஒண்ணாவே கேட்டுருவாங்க இன்னொரு மாடல் எப்படி கேட்பாங்க அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்க சொல்றேனே இங்க பாருங்களேன் இங்க 1600 ரூபாய் இருக்கு அதுலதான் என்னது 3:5 அப்படிங்கிற பங்குல ஏயும் பியும் பங்கு பிரிச்சு எடுத்துக்கிறாங்க இதே ஒரு வேளை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இந்த சம்ம சால்வ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து சொல்லட்டுமா எப்படி கேட்பாங்கன்னு சொல்லட்டுமா சரி இருக்கட்டும் அதை சம்ம சால்வ் பண்ணிடுறேன் சரிங்களாங்க நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு சரி நல்லாதான் போவோம் வாங்க அப்போ இஃப் சரி வாசிச்சனா சரி ரெண்டாவது தமிழ் கொஸ்டின் வாசிப்போம் 1600 ஏ மற்றும் பி என்ற இரு நபர்களுக்கு 3:5 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பிக்கு கிடைக்கும் தொகை யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு 2019 2022 கேட்கப்பட்ட கேள்வி மற்றும் 6th நியூ புக்ல கேள்வி சரிங்களாங்க சரி இருக்கட்டும் என்ன சொல்லிட்டாங்க 1600 ரூபாய் இருக்கு சரிங்களா இதை என்ன பண்றாங்களா ஏக்கும் பிக்கும் பிரிச்சு கொடுக்குறாங்க சரிங்களா ரெண்டு பேருக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க என்ன விகிதத்துல 3:5 அப்படிங்கிற விகிதத்துல பிரிச்சு கொடுக்குறாங்க சரிங்களா இது ஏயோட பங்கு இது பியோட பங்கு சரிங்களா சரி இருக்கட்டும் என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பியோட அதாவது பியோட தொகை என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போ இது ரெண்டத்தையும் கூட்டினா 3 + 5 8 சரிங்களா அப்ப 8 பங்கு அப்படிங்கிறது 1600 ரூபாய் சரிங்களா 8 பங்கு சரிங்களா அப்போ என்ன கண்டுபிடிக்க போறோம் பியோட தொகையை தான் கண்டுபிடிக்க போறோம் இங்க பங்கு எழுதிக்கிறேன் இங்க தொகை எழுதிக்கிறேன் இங்க 8 பங்கு அப்படிங்கிறது 1600 ரூபாய் அப்படின்னா 5 பங்கு என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம் 8 பங்குல இருந்து 5 பங்கு குறைஞ்சிருக்கு இங்க என்ன பண்ணும் காசு குறையும் சரிங்களா 8 பங்காக இருக்கல 1600 அப்படின்னா 5 பங்காக இருக்கல என்ன ஆகும் காசு குறையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் x 8x = 5 × 1600 x மட்டும் இடது பக்கம் இருக்கட்டும் 8 வலது பக்கம் போவேல 5 × 1600 டிவைடுக்கு போவோம் / 8 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் 1 8 8 2 8 16 0 2 0 அப்படி போடுவாங்க அப்போ 200 × 5 எத்தனை 2 10 சரிங்களா 2 0 அப்படி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா அப்போ பியோட பங்கு எவ்வளோ 1000 ரூபாய் சரிங்களா சரி இருக்கட்டும் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க சரிங்களா நான் என்ன சொன்னேன் தனித்தனியா கேட்பாங்க ஏயோட பங்கு தனியாக கண்டுபிடிங்க பியோட பங்கு தனியாக கண்டுபிடிங்க ஏ பி ரெண்டு பேரோட பங்கை சேர்த்து கண்டுபிடிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படி இல்லைன்னா எப்படி கேட்டுருவாங்கன்னு பாருங்களேன் என்ன செஞ்சிருவாங்க பி ஏ மற்றும் பி யோட பங்கை கொடுத்துருவாங்க சரிங்களா என்னன்னு கொடுத்துருவாங்க 3:5 அப்படிங்கிற விகிதத்துல வாங்குறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் நான் சொல்றேன் சரிங்களா கொஸ்டின் சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா ஏ மற்றும் பி என்ன பண்றாங்க 3:5 அப்படிங்கிற விகிதத்துல சம்பளம் வாங்குறாங்க சரிங்களா அப்போ பி பெறுகிற சம்பளம் என்ன சொல்லிடுவாங்க 1000 ரூபாய் எனில் மொத்த தொகை என்ன அப்படிங்கறத கேட்டுருவாங்க சரிங்களா அதாவது எந்த தொகையை பிரிச்சு கொடுத்திருக்காங்க சரிங்களா அப்படி கேட்டுருவாங்க சரிங்களா மொத்த தொகை என்ன அப்படிங்கறத கேட்டுருவாங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி கேட்டா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அப்ப 5 பங்கு நம்மளுக்கு என்னதுங்க 5 பங்கு தான் 1000 ரூபாய் சரிங்களா 5 பங்கு இது பங்கு இது தொகை சரிங்களா 5 பங்காக இருக்கையில 1000 ரூபாய் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் மொத்த தொகை என்ன சரிங்களா பிரிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த மொத்த தொகை என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 3ஐயும் 5ஐயும் கூட்டணும் எவ்வளோ 8 சரிங்களா அப்போ அந்த 8 பங்கு என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன தெரிஞ்சிடும் மொத்த தொகை என்ன அப்படிங்கறது தெரிஞ்சிடும் சரிங்களா பிரிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த அதாவது ஏக்கும் பிக்கும் பிரிச்சு கொடுக்கறதுக்கு முன்னாடி இருந்த அந்த மொத்த தொகை என்ன அப்படிங்கறது தெரிஞ்சிடும் சரிங்களா இந்த மாதிரி கேள்விகள் கேட்டாலும் கான்செப்ட் ஒண்ணுதான் சரிங்களாங்க புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணுங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா சரி பார்த்து போயிடலாமா
divide rupees 675 among ABC in the proportions 4:5:6. அதாவது ரூபாய் 675 ABCக்கு 4:5:6 சம விகிதத்தில் பங்கிடுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு. 2018 டீம்ஸ் எக்ஸாம்ல கேட்கப்பட கேள்வி. சரிங்களாங்க. சரி, என்ன கொடுத்துட்டாங்க? 675 ரூபாய் இருக்காங்க. சரிங்களா? இதை என்ன சொல்றாங்க? நம்ம கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டாங்க. இதை இவங்க 3 பேர்த்துக்கும், அதாவது ஏபிசின்னு ஒரு 3 பேர் இருக்காங்கப்பா. சரிங்களா? அந்த 3 பேரை நான் எழுதிக்கிறேன். ஏபிசி. சரிங்களா? எழுதியாச்சு. அந்த 3 பேருக்கும் ஒரு விகிதத்துல அதை பிரிச்சு கொடு. அந்த விகிதத்தை கொடுத்துட்டாங்க. சரிங்களா? 4:5:6 அப்படிங்கிற விகிதத்துல அந்த 675 ரூபாயை 3 பேர்த்துக்கும் பிரிச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட சொல்லிட்டாங்க. சரிங்களா? பிரிச்சு கொடுத்துருவோமா? நம்மளோட கடமை. வாங்க பண்ணலாம். அப்போ இங்க பாருங்க, 4, 5, 6 மூணத்தையும் கூட்டுங்க. 4 + 5 எத்தனை? 9. 9 + 6 எத்தனை? 15. சரிங்களா? அப்போ அந்த 15 பங்கு அப்படிங்கிறது 675 ரூபா. சரிங்களா? அப்போ அந்த 675 ரூபாய் இருந்ததா ஏக்கு 4 பங்கு, பிக்கு 5 பங்கு, சிக்கு 6 பங்கு. சரிங்களா? சரி, இருக்கட்டும். முதல்ல ஏக்கு நம்ம எவ்வளவு சம்பளம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிடலாம். வாங்க. சரி, இங்க பங்கு எழுதிக்கிறேன், இங்க தொகை எழுதிக்கிறேன். சரிங்களா? சரி, 15 பங்காக இருக்கையில 675 ரூபாய் அப்படின்னா 4 பங்காக இருக்கையில தொகை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போறோம். இங்கேயும் 15ல இருந்து 4 குறைஞ்சிருக்கு, இங்கேயும் தொகை என்ன ஆகும்? குறையும். சரிங்களா? சரி, அப்ப ரெண்டு பக்கம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? நேர்விகிதம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணா x × 15 = 675 × 4 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். 15 மட்டும் வலது பக்கம் கொண்டு போலாம். அப்ப x = 675 × 4. சரிங்களா? பை 15. டிவைடுக்கு போயிடும். மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறது வலது பக்கம் போயிடும், டிவைடுக்கு போயிடும். சரிங்களா? இங்க 4 5 5, இங்க 4 5 60, மிச்சம் 7 75 இருக்கும். 5 × 15 75. சரிங்களா? சரி, அப்ப 45 × 4 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. 45 × 4 180. சரிங்களா? அப்போ x = 180 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருச்சு. அப்ப ஏயோட பங்கு தொகை என்ன? 180 ரூபாய். ஏக்கானதை கண்டுபிடிச்சாச்சு. ஏயோட தொகை என்ன? பங்கு தொகை என்ன? 180 ரூபாய். சரிங்களா? சரி, இருக்கட்டும். இப்ப பி யோட கண்டுபிடிச்சிருவோமா? இங்க பங்கு எழுதிக்கிறேன், இங்க தொகை எழுதிக்கிறேன். சரிங்களா? சரி, அப்போ 15 பங்காக இருக்கையில 675 ரூபாய் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? 5 பங்கு நினைக்கிறேன். ஆமா ஆமா 5 பங்கு தான். சரிங்களா? சரி, 5 பங்காக இருக்கையில தொகை என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம். திரும்ப என்னதான் பண்ணுவோம்? ரெண்டு பக்கமும் குறையும், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். அப்போ 15 × x = 675 × 5 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ x = 675 × 5 by 15 அப்படின்னு சொல்லிட்டு ஆகுமா? 4 5 5, இங்க 3 5 15. அப்போ இங்க 1 3 3, இங்க 2 3 6, திரும்ப 2 3 6, மிச்சம் 1 இருக்கும், 15 இருக்கும். அப்போ I 3 15. சரிங்களா? அப்போ B யோட அந்த 5 பங்கு எவ்வளவு? 225 ரூபாய். சரிங்களா? இப்போ எனக்கு C மட்டும் தான் தேவை. சரிங்களா? என்ன பண்ணிக்கலாம்? நேர்விகிதம் எதிர்விகிதம் கான்செப்ட் படி இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். சரிங்களா? 15 பங்காக இருக்கல 675 ரூபாய் அப்படின்னா 6 பங்காக இருக்கல என்ன அப்படின்னு போட்டு கூட சால்வ் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா பாருங்களேன், மேலாம் நம்ம என்ன பார்த்தோம்? நம்மளுக்கு மொத்தம் 675 ரூபாய் 3 பேருக்கு தான் பிரிச்சு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? A B C 3 பேருக்கு தான் பிரிச்சு கொடுத்திருக்காங்க. அதுல 4 பங்கு A கொடுத்துட்டாங்க, 5 பங்கு B கொடுத்துட்டாங்க. மொத்த தொகையை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அந்த 675 ரூபாயில இருந்து 180 225 கழிச்சிட்டா மிச்சம் எல்லாத்தையும் நம்ம யாருக்கு தான் கொடுப்போம்? சிக்கு தானே கொடுப்போம். சரிங்களா? அப்போ 675ல இருந்து 180 225 கழிக்க போறேன். அப்படி கழிச்சு அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய தொகை எல்லாம் யாருக்கு தான்? சிக்கு தான். சரிங்களா? அதான் பண்ண போறேன். அப்படி இல்ல உங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? இந்த மாதிரி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டு கூட சால்வ் பண்ணிக்கலாம். சரிங்களா? 675ல இருந்து என்ன பண்ண போறேன்? 180ஐயும் 225ஐயும் கழிக்க போறேன். சரிங்களா? அப்போ 675ல இருந்து 180 கழிச்சோம் அப்படின்னா 495. சரிங்களா? 495ல இருந்து 225 கழிச்சோம் அப்படின்னா 270. சரிங்களா? அப்போ ஆப்ஷன்ல இருக்கா? அதாவது சியோட தொகை நம்மளுக்கு என்னது? 270. ஏயோட தொகை 180, பியோடது 225, சியோடது 270. The monthly salary of A, B, C is in the proportion 2:3:5. If C's monthly salary is 1200 more than that of A, B's annual salary is ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது A, B, C ஆகிய மூவர்களின் மாத சம்பளம் 2:3:5 ஆகும். சியின் மாத சம்பளம் ஏஐ காட்டிலும் 1200 ரூபாய் அதிகம் எனில் பியின் ஆண்டு சம்பளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சரிங்களா? பியின் ஆண்டு சம்பளம். நல்ல கொஸ்டினை புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு. 2019 2021 டென்த் எக்ஸாம்ல கேட்கப்பட கேள்வி. சரிங்களாங்க? சரி, என்ன கொடுத்துருக்காங்க முதல்ல? அதாவது
ஏபிசி சரிங்களா, 3 பேரு சம்பளம் வாங்குறாங்க சரிங்களா. சரி எழுதிக்கிட்டுமா, ஏபிசி சரிங்களா. அப்போ ஏபிசி ஆகிய மூவர்களின் மாத சம்பளத்தை விகிதத்துல கொடுத்துட்டாங்க. என்னவாக இருக்குதா, 2:3:5 இருக்குதா சரிங்களா. சியோட மாத சம்பளத்தை பத்தி பேசுறாங்க சரிங்களாங்க. சரி இருக்கட்டும், சியோட மாத சம்பளம் எப்படி இருக்கான், ஏஐ காட்டிலும் 1200 ரூபாய் அதிகமா இருக்குதான் சரிங்களா. 2வது சம்பளம் தானே, ஆமா 2வது சம்பளம் பார்த்தோம் அதே மாதிரிதான் சரிங்களா. அப்போ சி எப்படி சம்பளம் வாங்குறாராம், ஏஐ விட 1200 ரூபாய் அதிகமா சம்பளம் வாங்குறாராம் சரிங்களா. அப்போ ஏயோட சம்பளம் பிளஸ் ஒரு 1200 ரூபாய் எவ்வளவு வாங்குறாரு, சி சம்பளம் வாங்குறாரு. சி ஏஐ காட்டிலும் 1200 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. ஏ வாங்குற சம்பளத்துல கூடுதலாக 1200 ரூபாய் சி வாங்குறாரு சரிங்களா. அதான் நான் ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். சரி இருக்கட்டும், எனில் பியோட சம்பளம் என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க சரிங்களா. அதாவது ஏ நம்ம இடது பக்கம் கொண்டு வந்தோம்னா சி மைனஸ் ஏ ஈக்குவல் டு 1200 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருமா. சரி இருக்கட்டும், சி அப்படிங்கிறது எத்தனை பங்குங்க, 5 பங்கு சரிங்களா. மைனஸ் ஏ அப்படிங்கிறது 2 பங்கு சரிங்களா. அப்போ 5 மைனஸ் 2 1200 ரூபாய் சரிங்களா. அப்ப 5 மைனஸ் 2 எத்தனை, 3 சரிங்களா. அப்போ 3 பங்கு அப்படிங்கிறது தான் என்னது, இங்க பங்கை பத்தி தான் பேசுறோம் சரிங்களா. இங்க சம்பளத்தை பத்தி பேசல, இது பங்கு. 5 அப்படிங்கிற 5 2 என்னதுதான், பங்கு தான் சரிங்களா. அப்போ 3 பங்கு என்னது, 1200 ரூபாய். 3 அப்படிங்கிறது 3 பங்கு அப்படிங்கிறது 1200 ரூபாய் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைச்சிருச்சு சரிங்களா. நம்மளுக்கு என்னதான் கண்டுபிடிக்கணும், பியோட சம்பளம் தான் தெரியணும். பியோட சம்பளம் எவ்வளோ, 3 பங்கு. அப்போ 3 பங்கு தான் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, 1200 ரூபான்னு கிடைச்சிருக்கு. இதுதான் ஆன்சர்னு கேட்டா கிடையாது சரிங்களா. அப்போ பி என்ன பண்றாரு, மாத சம்பளம் தான் 3 பங்கு 1200 ரூபாய் வாங்குறாரு சரிங்களா. அவங்க கொஸ்டின்ல என்ன கேட்டாங்க, ஆண்டு சம்பளம், பியோட ஆண்டு சம்பளம் யாது அப்படிங்கறத கேட்டாங்க சரிங்களா. ஒரு மாதத்துக்கு தான் என்ன பண்றாரு, 1200 ரூபாய் வாங்குறாரு. கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா. அப்போ ஒரு மாதத்துக்கு 1200 ரூபாய் வாங்கினாருன்னா 12 மாசத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணும், 1200 ரூபாயை 12ஆல பெருக்கிட்டோம் அப்படின்னா 12 மாதத்திற்கான சம்பளம் எவ்வளவு அப்படிங்கறது கிடைச்சிடும் சரிங்களா. ஆண்டுக்கு அவர் எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு அப்படிங்கிறது கிடைச்சிடும். அப்போ 12 × 12 தானேங்க 144. அந்த 2 சைபர் அப்படி போட்டுக்க வேண்டியதானே. அப்போ அதாவது ஆண்டு சம்பளம் எவ்வளவு வாங்குறாராம், 14,400 ரூபாய் ஆண்டு சம்பளம் வாங்குறாரு சரிங்களா. ஆப்ஷன் ஏ தான் சரி சரிங்களா. அப்போ உங்களை குழப்பறதுக்காண்டி எப்படிலாம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஆண்டு சம்பளத்தையும் கொடுத்துட்டாங்க, மாத சம்பளத்தையும் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணிடுவோம், மாத சம்பளத்துல போய் டிக் பண்ணிடுவோம், தப்பாயிரும் சரிங்களா. அப்போ நல்ல கொஸ்டினை வாசிச்சதுக்கு அப்புறம் தாங்க ஆன்சர் பண்ணும் சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.